வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அதாவதுங்க, நம்ம ஒரு விஷயத்துக்காக ஒரு இடத்துல நம்ம வேண்டி நிக்கும்போது, அந்த பொருள் அந்த அம்மா காத்து நிப்பா அப்படின்றதுக்கு உதாரணமா ஒரு விஷயம் நேத்து நடந்தது. என் கூட மலையனூருக்கு ஒரு அக்கா வந்துங்க வேஷம் போடும்போது வருவாங்க. அவங்க வந்துங்க 2 வருஷம் முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு. அதுலேருந்து கொஞ்சம் அவங்க ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சின்ன சின்ன துணி வியாபாரங்கள், துணி வாங்கி வியாபாரம் தெருவுலேயே வியாபாரம் பண்ணி அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது கடனாக ஒரு 10,000 ரூபாய் காசு வாங்கிட்டு அவங்க துணி எடுக்க போயிருக்காங்க. பேத்தியை கூப்பிட்டு போனதுனால குழந்தை வந்து ரொம்ப அடம் பிடிச்சி இது பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பை ஒன்று கொண்டு போயிருக்காங்க. வாட்டர் கேனு, அது டவல் ஏதோ வச்சுருக்காங்க. மேலே அப்படியே ஓப்பன் பை தாங்க. அதில் இந்த நகை கடையெல்லாம் கொடுப்பாங்களே ஒரு பர்ஸு, அந்த அந்த பர்ஸ்லேயும் ஒரு ஜிப்பு தான். அதை அப்படியே திறந்தாலே அந்த காசு அப்படியே தெரியும். அந்த மாதிரியான பர்ஸு. அதுக்குள்ளே 10,000 ரூபாய் வச்சு கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போயிட்டு குழந்த அடம் பிடிச்சதில் குழந்த மேலே அந்த ஃபோக்கஸில் பை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டுக்கிறாங்க. வச்சுட்டு ஆட்டோலாம் பிடிச்சிட்டாங்க. ஆட்டோலாம் பாதி தூரம் போயிடுச்சுங்க. ஒன் வே, அங்கே திருப்ப கூட முடியாது வண்டி. அந்த மாதிரி ஒரு ஒன் வேல போய் நிற்குது வண்டி. பாதி தூரம் போனதுக்கப்புறம் ஐயோ பையை மறந்து வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பியிருக்காங்களா, அழுதுருக்காங்க. ஒரு டீ காப்பி கூட குடிக்காத வச்சுருந்தேனே அந்த காசை, 10,000 கடன் வாங்கி வந்தனே, தொலைஞ்சு போயிடுமே என்னமோ அப்படின்ட்டு ரொம்ப பதறி அழுது அந்த அம்மாவை வேண்டியிருக்காங்க. வேண்டின உடனே கொஞ்சம் தூரம் போய் வண்டி திருப்பி திருப்பினாலும் இதுங்க டிராஃபிக் ஜாமில் வண்டி இன்ச்சாக நகருதான். அதனால் அந்த பை இருக்க சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நம்ம மாணவரே வச்சுட்டு வந்தால் அது இருக்குமா அந்த இடத்துல? அது மேலேயே பர்ஸ் இருந்தால் தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல யாராக இருந்தாலும். அப்படி இருக்கும்போது இவங்க ரொம்ப அழுதுகிட்டே வந்திருக்காங்க. எப்படின்னா கடிச்சிடணும் தாயே தாயேன்ட்டு அவங்களுக்கு நெஞ்சு வலியே வரா மாதிரி ஆகிட்டுக்குது. ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கே போய் பார்க்குறாங்க, அந்த பை அப்படியே இருக்காங்க. யாருமே தொடவே இல்லையா. அவங்க சொல்லும் போதே எனக்கு பதட்டப்பட்டு ரொம்ப அழுது என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த பையன் அந்த அம்மா தாங்க காற்று நின்று இருக்கா, அந்த அம்மா காவல் காத்திருக்கா, யார் தொட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உண்மை அதுதாங்க. அந்த ஆத்தா பொருள் நம்ம வந்து ஆத்தா இந்த பொருள் வந்து இப்போ எனக்கு ஒரு வீடு பிரச்சனை ஒன்றுங்க. அதுக்கு கூட அம்மா நீ தான் துணை இருக்கணும் தாயேன்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா அதை காத்து நின்னா எல்லா இடத்துலையுமே அந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அந்த பொருளை ஒருத்தர் தொட முடியாதுங்க. அதுதான் உண்மை. நான் நிறைய முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். நான் அந்த மாதிரி அங்காள பரமேஸ்வரி எல்லாத்துக்கும் காவலாக நிற்பா அந்த அம்மா. அப்படிப்பட்ட துடியான தெய்வம் அங்காள பரமேஸ்வரிங்க. அந்த அக்கா சொல்லும்போது ரொம்ப மனசு நெகிழ்ந்து சொன்னாங்க. அக்கா நான் சொன்னேன், என்னை விட அந்த அம்மா உங்கள் மேலே தாங்க அதீத அன்பு கொண்டிருக்கா. அவங்களுக்கு நிறைய விதமான அதிசயமான விஷயங்கள் நிறைய நடக்கும் அந்த அக்காவுக்கு. அவங்க என்கிட்ட வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு தாங்க நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். இதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.